Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கமர்ஷியல் கேஷ் டெபாசிட் மெஷின்ல எப்படி காசை டெபாசிட் பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுற விஷயம், அதாவது கேம் விளையாடி எப்படி மணி ஏர்ன் பண்ணுற விஷயத்தை தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக ஒரு பிரதர் கட்டிருந்தேன், எப்படி கொமர்ஷியல் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுறோமோ காசை, அதே மாதிரி எப்படி காசை வைப்பு செய்கிறது, அதாவது டெபாசிட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ டெபாசிட் பண்ண தெரியாதவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணா பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணா பார்த்தா மட்டும்தான் உங்களை அந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக விளங்கிக்கொள்ள முடியும். ஸோ நாம் இப்போ டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் கொமர்ஷியல் டெபாசிட் மெஷின். நாம் இப்போது இதில் டெபாசிட் பண்ண போகிறோம் காசை. ஸோ இப்போது நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இப்போ இதில் கார்ட் இல்லாத பரிவர்த்தனைக்காகன்றதை சூஸ் பண்ணுங்கள், அதாவது கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதை சூஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள். நான் தமிழை இப்போது சூஸ் பண்ணுறேன். நாம் இப்போது பணம் டெபாசிட் பண்ண போகிறோம், அதாவது பண வைப்பு செய்ய போகிறோம். ஸோ பண வைப்புன்றதை சூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யாருக்கு காசை டெபாசிட் பண்ண போகிறவங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். கமர்ஷியல் பேங்க் டெபாசிட் மெஷினாக இருந்தால் கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ணலாம். அதே மாதிரி பிஓசியாக இருந்தால் பிஓசி மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ நான் கமர்ஷியல் அக்கௌண்ட் நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்வதற்குன்றதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாரோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணீங்களோ அவங்களோட நேம் அதாவது அவங்களோட பேர் இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பேர் சரியான்றதை வச்சு நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பர் சரியான்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆமன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த காசை டெபாசிட் பண்ணுறவர் யாருன்றதை இவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக உங்களோட ஐடி கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். ஐடி நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உறுதிப்படுத்துவதற்குன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அந்த டிஸ்பிளேயில் கூட டச் பண்ணலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000, 5000 ரூபா தாளை மடிக்காமல் அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வைக்க வேணும். ஸோ நான் இப்போது 200 ரூபாவை டெபாசிட் பண்ணுறேன், 2 100 ரூபா தாள். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் கையை எடுத்ததும் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆகும். இங்கே நீங்கள் ஒரே தடவையில் 2 லட்சம் ரூபா காசை இந்த பாக்ஸுக்குள்ளே டெபாசிட் பண்ணலாம் ஒரே டைமில். இப்போ உங்களோட காசு செக் பண்ணி இந்த மெஷின் பார்க்கும் எவ்வளவு காசு எந்த தாள் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. இதுக்கு கமெண்ட் மாதிரி ஒன்று கேட்பாங்க. ஸோ கமெண்ட்ஸ் இதுக்கு தேவையில்லை. ஸோ நான் கமெண்ட்ஸ் என்டர் பண்ணாமல் உறுதிப்படுத்துன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக காசை டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு ரிசிப்ட் தருவாங்க. இதுதான் அந்த எனக்கு ரிசிப்ட். ஸோ இதில் நீங்கள் யாருக்கு காசை டெபாசிட் பண்ணீங்க, என்ன டைம் டெபாசிட் பண்ணீங்க, எவ்வளவு காசு எந்த தாள் டெபாசிட் பண்ணீங்களோ அதெல்லாம் இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு காசை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இவ்வளவு தான் இந்த டெபாசிட் மெஷினில் காசை வைப்பு செய்கிற மெத்தட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எப்படி அந்த கொமர்ஷியல் டெபாசிட் மெஷினில் காசை டெபாசிட் பண்ணுற விஷயம் ஃபுல்லாகவே விளங்கியிருக்கும். ஸோ அதுலேயும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை தாரேன். ஸோ இதே மாதிரி வேறு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மெத்தட் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு வீடியோவை மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.